ஒருமுறை இமயமலையில நீண்ட மலைப்பாதை வழியா நடந்து போயிட்டு இருந்தாராம் விவேகானந்தர். வழியில ஒரு முதியவர் மலைப்பாதையில ஏற முடியாம களைத்து போய் அமர்ந்துட்டாராம். முதியவர் விவேகானந்தர் கிட்ட, இந்த பாதையை எப்படி நான் கடப்பேன், இனிமே என்னால நடக்க முடியாது, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குன்னு சொன்னாராம். விவேகானந்தர் முதியவர் கூறியதை பொறுமையா கேட்டுட்டு பிறகு அவர்கிட்ட, சற்று கீழே பாருங்க, உங்களுடைய காலுக்கு கீழே நீண்டு தெரிகிறதே அந்த பாதை முழுவதையும் நீங்க தான் கடந்தீங்க. உங்க முன்னாடி நீண்டு கிடக்கிற பாதையும் விரைவில் உங்களுடைய காலுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னாராம். தெம்பூட்டுகிற இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த முதியவர் புதிய உற்சாகத்தோட திரும்பியும் நடக்க ஆரம்பிச்சாராம். சிலர் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பா இருக்கும். அவங்க பேசுற வார்த்தைகளுக்காகவே அவங்க கிட்ட நம்ம நட்பா இருப்போம். அவங்க பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பவரா மட்டும் இருக்க மாட்டாங்க. சாதாரண வார்த்தைகள் ஜாலங்களாகவே எல்லோர் மனதிலையும் குடிகொண்டுடுவாங்க. சிறு கோலத்துல இருக்கும் பச்சரிசி மாவு எறும்புக்கு உணவாகிற மாதிரி இடம் பொருள் பார்த்து நாம பேசுற வார்த்தைகள் பலரின் செவிக்கு உணவாவத கேட்கலாம். மன சோர்வடையும் போது நம்பிக்கையா பேசுறவங்களோட நேரத்தை செலவிடுங்க. வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்திடுவாங்க.